ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எல்எம்எஸ் ஃபேமிலி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 10th இங்கிலீஷ்க்கான ஸ்பாட் இயர்ஸ் தான் பார்க்க போறோம். உங்களுக்கு 10th இங்கிலீஷ் எக்ஸாம்ல உங்களுக்கு பார்ட் 3ல செக்ஷன் 4ல உங்களுக்கு 20 மார்க்ஸ் கேட்டிருப்பாங்களே கொஸ்டின்ஸ். அதுல வந்துட்டு உங்களுக்கு 5 மார்க்ஸ் வந்துட்டு ஸ்பாட் இயர்ஸ்க்கு வந்து இருக்கும். 5 மார்க்ஸ்க்கு நீங்க ஈஸியா ஸ்பாட் இயர் எழுதலாம். சப்போஸ் உங்களுக்கு அட்வர்டைஸ்மென்ட், லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங், இல்ல பிக்சர் காம்பினேஷன் இதெல்லாம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, இதுல வந்துட்டு ஏதாவது ஸ்கிப் பண்ணி நீங்க ஸ்பாட் இயர்ல ஈஸியா வந்துட்டு 5 மார்க்ஸ் எடுத்துடலாம். இங்க நம்ம என்ன எடுத்துக்கோம் அப்படின்னா, லாஸ்ட் இயர்ஸ்க்கு கொஸ்டின் பேப்பர், லாஸ்ட் இயர் உங்களுக்கு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் தான் இந்த வீடியோ சால்வ் பண்ண போறோம். சோ இதே பேட்டர்ன் உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு அதை வந்துட்டு சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும். வித் எக்ஸ்பிளனேஷனோட இந்த வீடியோ நம்ம சொல்ல போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா, ரைஸ் இஸ் a staple food of Asians அப்படின்னு இருக்கா. இப்போ ரைஸ் இஸ் த ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் ஏஷியன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன வருங்க? த ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் ஏஷியன்ஸ் வரும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம த எழுத போறோம். ஸோ இங்க ரைஸ் இஸ் த ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் இந்தியன்ஸ் அப்படின்னு வரும். சார் நீங்க ஏ வந்து நம்ம எதுக்கு டினோட் பண்ணுவோம்? சிங்கிள் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து சொல்றது தான் டினோட் பண்ணுவோம். அஸ் ஹோலா இங்க ரைஸ் டினோட் பண்றோம் அப்படின்றதுனால த ஸ்டேபிள் ஃபுட் அப்படின்ட்டு இங்க வரணும். ஸோ என்ன வரும்? இங்க ஸ்லோ பட் ஸ்டடின்னு இருக்கு. இங்க பட் தான் வந்துட்டு எரர். இங்க என்ன வரணும் அப்படின்னா அண்ட் ஸ்டடி வரும். ஏன்னா இந்த ஸ்லோ ஸ்டடி ரெண்டுமே வந்துட்டு சேம் ஐடியாவை தான் குறிக்குது. ஸ்லோ அண்ட் ஸ்டடி சேம் ஐடியா குறிக்குது. அதனால அண்ட் வரும். டிஃபரெண்டான ஐடியா இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம பட் யூஸ் பண்ணுவோம். சேம் ஐடியாலஜினா அண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐ ஆட் டு பி 15 நெக்ஸ்ட் இயர் இருக்கு. இங்க ஆட்டோன்னு கொடுத்துருக்காங்கல்ல. இங்க ஆட்டோ வரது என்ன வரும்னா ஐ வில் பி 15 next year because ought ஒன்னா should be அப்படின்ற மாதிரி வரும். இங்க வந்துட்டு என்னது we know that you will be 15, it is sure. So I will be 15 next year. நெக்ஸ்ட் learn a language is always useful இருக்குது. இங்க வந்து என்ன எரர் பாத்தீங்கன்னா learn அப்படின்றது தான் எரர். சோ இங்க noun அப்படின்ற இதுல வரதுனால இங்க learn வராது. noun meaning என்னன்னா learning அப்படின்ட்டு வரும். learning a language is always useful னு வரும். சோ ஸ்டார்டிங்ல வந்து இப்படி லேர்ன்ன்றது verb இதுல கொடுத்துருக்காங்க. சோ நமக்கு நவுன் விதத்துல தான் வருது இல்லையா. அப்ப லேர்னிங் a language is always useful அப்படின்றத கரெக்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா many students has turned up for the seminar அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இங்க என்ன மிஸ்டேக்? நமக்கு verbல தான் மிஸ்டேக் இருக்குது. ஆக்ஸிலரி verb has னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்க many students இருக்கு இல்லையா. சோ ப்ளூரல் இருக்கு. ப்ளூரல் சப்ஜெக்ட் கொடுத்துட்டு நமக்கு verb வந்துட்டு எதுல கொடுத்துருக்காங்க? இங்க சிங்குலர் verb கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம எப்படி மாத்தணும்? have turned up அப்படின்ட்டு மாத்தணும். சோ many students have turned up for the seminar அப்படின்ட்டு நம்ம எழுதணும். சரிங்களா? இங்க many one student இருந்துச்சுன்னா தான் has வரும். one student has turned up னு வரும். ஏன்னா வந்து சிங்குலர் இருக்குனா சிங்குலர் verb வரும். இங்க வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. many students அதனால have தான் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா one of the boys are missing இருக்குது. சோ இங்க வந்துட்டு ஆர் அப்படினா ராங். ஏன்னா வந்து one of the boys, நீங்க நிறைய பேர் வந்து பாய்ஸ் இருக்குது சிங்குலர், சோ ப்ளூரல் பாய்ஸ், அதனால ப்ளூரல் வெர்ப் தான் வரும் அப்படின்னு நினைப்பீங்க. இல்ல one of the boys அப்படினா பாய்ஸ்ல ஒருத்தங்க அப்ப one boy தான் குறிக்குது. அப்ப one boy அப்படினா சிங்குலர் தானே. அப்ப அது சிங்குலர் வெர்ப் தானே வரும். அப்ப one boy, one of the boys, பாய்ஸ்னு வந்தாலும் one of the வந்துச்சுனாவே நம்ம என்ன பண்ணுவோம்? சிங்குலர் வெர்ப் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சோ one of the boys is missing அப்படின்னு தான் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு I bought an book this morning அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன வரும்? I bought a book தான் வரும். ஏன்னா பாத்தீங்கன்னா book அப்படின்றது என்னது? கான்சனன்ட் சவுண்ட் தானே வருது book அப்படின்றது. நம்ம எதுக்கெல்லாம் an யூஸ் பண்ணுவோம்? vowel soundsக்கு முன்னாடி தான் an யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இங்க vowel sound இல்ல. வந்துட்டு கான்சனன்ட் சவுண்ட், அதனால அத யூஸ் பண்ணுவோம். I bought a book this morning அப்படின்ட்டு தான் எழுதணும். அடுத்து பாத்தீங்கன்னா Saira avoids to eat fruits அப்படின்ட்டு இருக்கு. சோ இங்க என்ன மிஸ்டேக்? நமக்கு Saira avoids to eat, இங்க verbல தான் வந்து நமக்கு மிஸ்டேக் இருக்கு. சோ Saira avoids என்ன வரும்? Saira avoids to eat அப்படின்றது eating னு வரும். Saira avoids eating fruits அப்படின்ட்டு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா the deer runs fastly அப்படின்ட்டு இருக்கு. சோ இங்க என்ன வந்து மிஸ்டேக் நமக்கு வந்திருக்கு? the deer runs fast அப்படின்ட்டு வரும். ஏன்னா fastly அப்படின்ட்டு வராது, fast அப்படின்னு வரும். So the deer runs fast. வந்து ரிப்பீட் ஆயிருக்குது question. I bought an book this morning பார்த்தா வருமா? சோ வந்துட்டு மோஸ்டா ரிப்பீட் ஆயிருக்குது இல்லையா? அதனால கண்டிப்பா பாத்துக்கோங்க. இதெல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்ல இந்த ஃபார்மட்லயே வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸ்கிப் பண்ணா ஃபுல் வீடியோ பாருங்க. அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சீதா goes to the market yesterday இருக்குது. இங்க என்ன வந்து நமக்கு மிஸ்டேக் வரும்? சீதா goes to the market yesterday இருக்குது. yesterday அப்படின்றது நேத்து, அதாவது பாஸ்ட் குறிக்குது இல்லையா? நேத்து. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? present verb கொடுத்திருக்காங்க. goes to. அப்ப இங்க என்ன வரும்? past verb இல்லையா? simple past வரும். அப்ப went வரும். சீதா went to the market yesterday அப்படின்றது தான் கரெக்ட் சென்டென்ஸ். சோ went இதுதான் வந்து மிஸ்டேக். நெக்ஸ்ட் we have not eaten anything from a long time இருக்குது. அப்ப இங்க என்ன மிஸ்டேக்? நமக்கு from தான் வந்து எரர். ஏன்னா we have not eaten anything from a long time. இது இந்த பீரியட் ஆஃப் டைம் குறிக்குது இல்லையா? ரொம்ப நேரமா நம்ம சாப்பிடாம இருக்கோம். from அப்படின்றது ஸ்டார்டிங் டைம் மட்டும் தான் குறிக்கும். from இப்ப from 5 pm, இங்க 5 pm அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா பாயிண்ட் ஆஃப் டைம் கொடுத்திருந்தா மட்டும் தான் நம்ம from யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து a long time, period of time கொடுத்தாங்க. period of time கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம for தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு so we have not eaten anything for a long time. ரொம்ப நேரமா நம்ம சாப்பிடாம இருக்கோம். அப்ப for தான் வரும். long period of time சொல்றது. இப்ப 5 pm னு கொடுத்திருந்தாங்கன்னா from தான் வரும். 5 மணில இருந்து அப்படின்னா from 5 pm we have not eaten anything அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுந்தர் is either a cricket player not a football player அப்படின்னு வருது. சோ இங்க என்ன மிஸ்டேக்? நமக்கு இந்த ஈதர் நாட்ல தான் மிஸ்டேக் வருது. ஒன்னு ஈதர் இருந்தா நம்ம என்ன மாத்துவோம்? இங்க ஆர் மாத்துவோம். ஈதர் இல்ல ஆர். ஒன்னு கிரிக்கெட் பிளேயர் இல்லனா ஃபுட்பால் பிளேயர். ஈதர் இருந்தா ஆர் மாத்துவோம். இல்ல அப்படினா நீங்க எப்படி மாத்தலாம்னா நீதர் நார்னு போடலாம். நீதர் a cricket player nor a football player இப்படியும் மாத்தலாம். ஈதர் இருந்தா ஆர் போடுங்க, நீதர் இருந்தா நார் போடுங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா we watched the sheeps gazing in the field. இதுல என்ன மிஸ்டேக்? நமக்கு எரர் எங்க இருக்கு? இங்க sheepsன்றது தான் எரர். நமக்கு சிங்குலர் ப்ளூரல்ல மிஸ்டேக் இருக்கு. என்ன வரும்? நமக்கு sheepக்கு வந்து ப்ளூரல் ஃபார்மும் sheep தான். சோ sheeps அப்படினு வருது. சோ sheep is the answer. We watched the sheep gazing in the field அப்படி தான் வரும். சோ இதுதான் மிஸ்டேக். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ரைஸ் ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் ஃபுட். சோ இதுதான் வந்து இந்த ஸ்பாட் இயர் நம்ம பார்த்திருக்கோம். வேற ஏதாவது உங்களுக்கு ஸ்பாட் இயர் ஏதாவது டவுட் क्वेश्चंस இருந்துச்சுனா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன கிராமர் டாபிக்ல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனா சொல்லுங்க. நெக்ஸ்ட் டாபிக்ல உங்களுக்கு வீடியோ போடலாம். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.